வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 8/10/2025 குரு பகவான் பெயர்ச்சி பெறுகிறார். 20/10/2026 வரையில் ஓராண்டு பலன்களாக சிம்ம ராசியான உங்களுக்கு குரு பகவான் தனக்காரகன், புத்திரக்காரகன், கௌரவ கிரகம். குடும்பத்தில் எந்த சுப நிகழ்ச்சிகளை செய்வதாக இருந்தாலும் குரு பலம் மிக அவசியம். வாழ்க்கையில் ஒருவர் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமென்றால் குரு பயிற்சி பெற்று நல்ல இடங்களில் அமர வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சிகளாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டுமென்றால் குரு பலம் மிக அவசியம். எதற்காக? ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் ஜாதக பலன்களையும் ஜோதிட பலன்களையும் சொல்லும்போது குரு நல்ல நிலையில் இருந்தால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்று ஜோதிட வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. என்றால் குரு பகவான் கள்ளம் கபடமில்லாத பிள்ளை உள்ளம் படைத்த குரு பகவான். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த ராசியாக இருந்தாலும் சரி, குரு பகவான் பயிற்சி காலங்களில், சொந்த ஜாதகத்தில் இல்லை, பயிற்சி காலங்களில் நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டால் கெடு பலன்களை தடுத்து சுப பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். இத்தகையான சிறப்பான குணங்கள் கொண்ட குரு பகவான் சிம்ம ராசியான உங்களுக்கு ராசிக்கு 12 விரய குருவாக அமர்ந்து விரயங்களை தருவார். எதற்காக என்றால் 12ஆம் இடம் என்பது அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் வளர்ச்சி இல்லாத தன்மையும், செய்யும் தொழிலில் பல வகையான தடைகளும் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் சந்தித்தே ஆக வேண்டும். குரு பகவான் என்பவர் அவர் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 இந்த 5 இடங்களில்தான் உங்களுக்கு சுப பலன்களை தருவார். மீதம் உள்ள ஜென்ம ராசியில் 3ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் உங்களுக்கு பாதக பலன்களை தருவார். குரு பகவானை பொறுத்தவரையில் சிம்மராசியான உங்களுக்கு விரயங்களை கொடுப்பார். வீணான விரயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் அள்ளி கொடுத்திருக்கலாம், இல்லை கிள்ளி கூட கொடுத்திருக்கலாம். இதற்கு காரணம் குரு பகவான் மாற்றம் பெற்று அமர்ந்ததால் அள்ளி கொடுப்பாரா கிள்ளி கொடுப்பாரா என்றால் அது அப்படி கிடையாது. சொந்த ஜாதக பலன் ஒன்று இருக்கும். ஜாதகத்தில் நடக்கின்ற தசா என்பது பலமாக இருந்தால் உங்களுக்கு சாதாரணமான பலன்களாக இருந்திருக்காது, மிகவும் உயர்ந்த பலன்களை கொடுத்திருப்பார். ஜாதகத்தில் தசா வலிமை இல்லாமல் பாதக தசாவாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது கொடுத்திருப்பார். அவர் மாறும்போது அனைத்துமே விரயமாக மாறியிருக்கும். இதற்கு காரணம் கிரக பயிற்சிகள் கிடையாது, சொந்த ஜாதகத்தில் அமைந்த கிரக தசா தான் காரணம். தொழிலில் உங்களுக்கு இதனால் வரையில் எதிர்ப்புகளும் எதிரிகளும் இல்லாமல் இருந்தால் மறைமுக எதிர்ப்புகளும் எதிரிகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். குடும்பத்தில் பல வகையான விரயங்களும் பல வகையான நஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை காலம்தான் என்று சொல்ல வேண்டும். இதற்கு காரணம் குரு பகவான் மட்டும் கிடையாது. ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் பாதகம், சனியும் பாதகம், ராகு கேதுக்களும் பாதகம், 4 கிரகங்களும் பாதகமாக அமரும் காலங்களில் எண்ணற்ற துன்பங்களாகவே இருக்கும். உறவு சிக்கல்களை கொடுப்பார். உறவுகளால் உங்களுக்கு பல வகையான ஏமாற்றங்களும் அவமானங்களும் எண்ணற்ற துன்பங்களையும் அள்ளி கொடுக்கின்ற காலமாகவே இது இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் உடனுக்குடனாக வெற்றிகளை கிடைக்காமல் பல வழியிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில்தான் கிரக அமைப்புகள் இருக்கிறது.
முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது சொந்த ஜாதகத்தை தான். காரணம், அஷ்டம சனி ஒரு பக்கம், ராகு கேதுக்கள் பாதகம் இன்னொரு பக்கம், குருவும் பாதகமாக அமர்ந்து விட்டார். இப்போது உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய இறை சக்தி என்று சொன்னால் அது உங்களுடைய ஜாதகமாகத்தான் இருக்கும். ஜாதகத்தில் நல்ல தசாவாக இருக்கிறதா என்பதை நீங்கள் முதலில் பரிசீலனை செய்து பார்த்து கொள்வது மிக அவசியம். எதற்காக என்றால், 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் வக்ரம் பெற்றால் 11ஆம் இடத்திற்கு போவார். சில மாதங்கள் மட்டும் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். அதற்கு பிறகு பயிற்சி பெற்றால் ஜென்ம ராசிக்கு வருவார். 2 ஆண்டுகளில் சனியின் நிலையோ சரி கிடையாது. ராகு கேதுக்களோ பாதகமான இடத்தில் இருக்கிறார்கள். சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் உறவு சிக்கல்களும், எத்தனை உறவுகள் இருந்தாலும் தனி மனிதர்களாக போராடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு நிலையில் பலன்களை கொடுக்கும். திருமணமாகி குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு பல வகையான சோதனை காலமாக இருக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகலாம். என்றோ செய்த தவறுகளுக்கு இன்று தண்டனைகளை அனுபவிக்கலாம். பல வகையிலும் ஆட்டி படைக்கின்ற கிரக அமைப்பாக இருப்பதினால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவது, சனி பிரீத்தி செய்வது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் வலம் வந்து வணங்கி வருவது, சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து எல் சாதம் காகத்துக்கு வைப்பது, சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்தில் சென்று வணங்கி வருவது. இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் பாதகங்கள் குறையும், சாதக பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.